Praise Lord everyone. I'm so happy to welcome you all to Grace Call Me channel and I'm Carolina Grace. And இந்த சேனல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா என் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் என்னை எப்படி லீட் பண்ணுறாரு, இது வரைக்கும் என்னை எப்படி நடத்திட்டு வந்தார், ஃப்ரம் பீயிங் அ nobody to being a somebody who loves talking about Jesus and spreading his word. ஸோ அதை பற்றி தான் இந்த சேனல் முழுதுவாங்க. இன்றைக்கு கூட நம்ம எந்த காரியத்தை பார்க்க போகிறோன்னா we're going to see about spiritual laziness. Okay, இன்னைக்கு இந்த end of the video we're going to pray to be delivered from it. ஓகேவா, இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ்லேருந்து டெலிவர் ஆகுறதுக்கான ஒரு ஜபத்தை நம்ம செய்ய போகிறோம். நம்ம எல்லாருமே டெலிவர் ஆக போகிறோம். நானுமே இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸில் விழுந்திருந்தேன். ரொம்பவே கடினமான நாட்கள் தான். ஓகே, பட் அதிலேருந்து ஆண்டவரை நான் விடுதலையாக்கி என்னோட ஸ்பிரிட்டை அவர் ரிவைவ் பண்ணார். யூ ரிஸ்டோர்ட் மை சோல். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அநேகர் இங்கே இருக்கிற நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸை பேட்டில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கரெக்டாக, அதாவது நீங்கள் யோசிப்பீங்க, நான் பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஏதோ என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது. என்னால் என்னன்னே தெரில, ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. இல்லை, எனக்கு அதுக்கான மூட் வர மாட்டேங்குது. நான் பைபிள் எடுக்கணும்னு நான் போகிறேன், இல்லை அதுக்குள்ளே ஏதாவது வேலை வந்துடுது, என் ஃபோக்கஸ் மாறிடுது. இல்லை நான் ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன், முந்திலாம் நான் ரொம்ப வைராக்கியமாக ரொம்ப நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தேன், நான் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் இப்போது என்னால் அப்படிலாம் ஜெபிக்கவே முடியல அப்படின்ற காரியங்கள்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த வசனம் இருக்குல்ல, we should always abide to the branch. ஓகே, அதாவது நம்ம ஏசப்பா கூடயே நம்ம சார்ந்து இருக்கணும். ஓகே, நம்ம ஏசப்பா கூடயே சார்ந்து இருக்கிறப்போ நம்மளுக்கு சோர்ஸ் எல்லாமே அவர்கிட்டருந்து தான் வரும். ஓகேவா, ஜெபிக்கிறதுக்கான பலனாக இருக்கட்டும், வேத வாசிக்கிறதுக்கான கிருபையாக இருக்கட்டும், நம்ம மூச்சு விடுறதுக்கான அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு ஏசப்பா கிட்டேருந்து தான் வரணும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் இந்த வேத வாசிப்பை மிஸ் பண்ணிடுறீங்க, ஒரு நாள் ஜெபிக்கிறத மிஸ் பண்ணிடுறீங்க. அந்த ஒரு நாள்ன்றது 2 நாள் ஆகுது, அந்த 2 நாள்ன்றது 3 நாள் ஆகுது, 3 டேஸ்ன்றது 4 டேஸ், 4 டேஸ்ன்றது 5 டேஸ் ஆகும்போது உங்களுக்கு அது டச் விட்டு போயிடுது பேசிக்காக. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் you're doing something. ஓகே, ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 2-3 டேஸ் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க. 4th டே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணல, 5th டே அதை ப்ராக்டிஸ் பண்ணல, 6th டே அதை ப்ராக்டிஸ் பண்ணல, நீங்கள் 7th டே அந்த ஸ்கில்லை பண்ணும்போது உங்களுக்கு டச் விட்டு போனதுனால திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டிய காரியம் வரும். உங்களுக்கு கொஞ்சம் அது கடினமாக இருக்கும். அதே போல் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ்க்கு நம்ம எப்படி இடம் கொடுக்குறோன்னா, when we are inconsistent in our relationship with God. ஓகேவா, இது நம்ம டெய்லி தேவனோட நம்ம நெருக்கமாக அவர் கூடயே நம்ம அவரையே சார்ந்து இருந்து அவரோட கை கோர்த்து நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் உள்ளே நுழையிறதுக்கான வழி இல்லை. ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸை கொண்டு வர்றது சத்ருவின் கிரியை தான். ஓகே, அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் காத்துக்கலாம், எப்போடா இவங்களை விழுங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு நாள் நம்ம அந்த வேத வாசிப்பு தேவன் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரத்தை விட்டு கொடுத்துட்றோம்ல, அந்த நாள் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக he will take us into his control. ஸோ செகண்ட் டே நம்ம யோசிப்போம், டெய்லி 6 o'clock ஜெபிக்கிற நீங்கள் அந்த ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணதுனால செகண்ட் டே ஓகே, நம்ம ஏன் 6:30க்கு எனக்கு பண்ணக்கூடாதுன்னு 6:30க்கு போய் ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணுவீங்க. அடுத்த நாள் சரி எனக்கு மிஸ் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் வரும். சில நேரத்தில் அது எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுடும்னா, வெறும் பைபிள் வாசிக்கிறது ப்ரேயருக்கு மாத்திரமே இல்லை, சில நேரத்தில் ஈவன் டு கெட் அப் ஃப்ரம் யுவர் பெட் வில் பி அ பிக் சேலஞ்ச். எஸ், நீங்கள் காலையில் எழுந்துக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். மேபி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு டெய்லி எழுந்துப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சில காரியத்தினால இந்த லூப் ஹோல்லாம் நீங்கள் விட்டதுனால சில டைம் அந்த நீங்கள் எழுந்துக்கிற நேரத்தை தாண்டி தான் எழுந்துக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வேலை கூட இல்லை, டைமுக்கு முடுக்க மாட்டீங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் உங்களோட லைஃப்பை அப்படியே ஆளுகை எடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஈவன் ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் தட். என்னென்னா, நான் தேவனை விட்டு விலகின நாட்களே வேத வாசிக்காமல் முந்திலாம் எப்படி இருக்கும்னா, 7 o'clock என் ப்ரேயர் டைம், ஈவினிங் ஸ்பெஷலி நான் சொல்கிறேன், 7 o'clock என் ப்ரேயர் டைம்னால்
ஐ வில் நாட் கேர் அபவுட் எனிபடி. நான் என் ப்ரேயர் ரூமுக்கு போவேன், நான் வேதத்தை வாசிப்பேன். இட் வில் பி லைக் அ பியூட்டிஃபுல் டைம் வித் காட். ஒரு 1 hour மேலேயே இட் வில் பி மீ அண்ட் காட். ஸோ அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிவ் அப் பண்ண ஆரம்பித்தோடனே எனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சு. எனக்கு ப்ரே பண்ணுறதோ பைபிள் படிக்கிறதோ ஒரு பெரிய டாஸ்க் ஆச்சு. அதை அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ அப்படியே நான் பைபிள் படித்தாலுமே சும்மா ஓகே ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் அப்படின்ற மாதிரி படித்து முடிச்சுட்டு மூடி வச்சுருவேன். வேர் ஐ யூஸ் டு பி அ கேர்ள் ஹூ யூஸ் டு ப்ரே, மெடிடேட், ஜேர்னல், வர்ஷிப், அவர் சொல்ல வர்றதை கேட்டு எழுதி வைக்கிற பொண்ணாக இருந்திருப்பேன். ஸோ அப்படியே அவரை விட்டு தூரம் விலகின நாட்களில் அந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், அந்த சத்ருவின் கிரியை என ஆளுகை எடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ இன்றைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி சில ஏரியாஸில் நீங்கள் ஃபால் ஆகுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், பிஃபோர் இட்ஸ் டூ லேட், கோ அண்ட் சப்மிட் யோர் செல்ஃப் டு த லார்ட். ஓகேவா? அதாவது பிஃபோர் இட்ஸ் டூ லேட் நான் ஏன் சொல்லுன்னா, நீங்கள் கொஞ்சம் தேவனை விட்டு விலகலாம், இவ்வளோ விலகலாம், போக போக அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தூரம் அவரை விட்டு விலகிடுவீங்க, விச் மைட் எண்ட் அப் இன் அ டிசாஸ்டர். ஐ எம் வெரி சீரியஸ். இப்போவே நம்ம ஆல்மோஸ்ட் டிசாஸ்டருக்கான வழியில் தான் இருக்கோன்னே வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ்க்கு இடம் கொடுத்துருக்கீங்களோ. ஸோ இன்றைக்கு நம்ம செய்த ஏதோ ஒரு காரியத்தினால தான் இந்த ஒரு கிரியை நம்மளே ஆளுகை செய்து கொண்டு இருக்குது. அதை நம்ம ஒத்துக்க வேண்டியது. ஸோ டுடே லெட் us all make up our mind to spend time with God no matter what. ஓகே, நம்மளுக்கு சேஃப்டி வேறு எங்கேயுமே இல்லை, அவரோட பிரசன்னத்தில் மாத்திரம்தான். ஓகே, ஸ்பெண்ட் டைம்ங்கிறது ஓகே, நான் 1 hour தேவனோட பிரசன்னத்தில் உட்காந்து நான் ஏதாச்சும் ஒன்று ஜெபிச்சுட்டு இருக்கேன், சும்மா பைபிளை புரட்டிக்கிட்டு இருக்கேன். உண்மை உத்தமமாக அந்த குவாலிட்டி டைம், மோர் தென் குவான்டிட்டி, த குவாலிட்டி டைம் மேட்டர்ஸ். நீங்கள் 10 hours நீங்கள் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த பைபிள்லேருந்து நான் அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கேட்குறேன்னா அது உங்களுக்கு தெரியலனா வாட் இஸ் யூஸ்? அதே நீங்கள் அட்லீஸ்ட் அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த 1 hour சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ நம்ம தேவனோடையே நடக்கணும். தேவன் அவர் தான் நம்மளோட மேய்ப்பராக இருக்கிறார். அவரோட வழிகளையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அவரோட வார்த்தைகளை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கு இஃப் யூ ஆர் பேட்லிங் தி ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ ஆர் இன் தி டேஞ்சர் ஜோன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் தானே, அந்த ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள்னு மாறும். இன்றைக்கி கேட்குற சில பேர் மேபி இந்த 1 day லேசினஸில் இருப்பீங்க. பட் ஐ வுட் வாண்ட் டு வார்ன் யூ, உடனே ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இல்லை சில பேர் ரொம்ப தூரம் இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸில் இருப்பீங்க. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டாப் வேர் யூ ஆர் அண்ட் டு கெட் பேக் டு காட். ஓகேவா? ஸோ இன்றைக்கு கூட இந்த சத்ருவின் கிரியை உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்குன்னா, லெட் மீ டெல் யூ அ ட்ரூத். The work of the devil has no authority over you when you repent. ஓகேவா? நீங்கள் மனம் திரும்பும்போது சத்ருவின் கிரியைக்கு உங்கள் மேலே ஒரு துளி கூட வல்லமை இல்லை. ஏன்னா நீங்கள் ஏசப்பா பக்கம் திரும்ப போகிறீங்க. ஏசப்பா உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். ஏசப்பா உங்களை விடுதலையாக்க போகிறாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் ஏன் தெரியுமா நமக்குள்ளே வருது? ஆண்டவர் உங்களை முன் குறித்து இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அவரோட ஊழியத்திற்காகன்னு பிரித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அவரோட செல்ல பிள்ளையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களை இன்ஆக்டிவ் ஆக்கிட்டா, உங்களை லேசி ஆக்கிட்டா அவரோட ராஜ்யம் கட்டப்படாதுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். உங்களோட ஆத்மாவை அழிவுக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்கான். பட் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இந்த வீடியோ பார்க்க வைக்கிறாருன்னா அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, He has a plan for you. He has a purpose for you. The Lord is saying, my child, I have restored you. I have redeemed you. இந்த சத்ருவின் கிரியைக்கு இனிமேல் நீ இடம் கொடுக்காத. இன்றைக்கு நம்ம தேவனிடத்தில் ஒரு விஷயம் நம்ம ஒரு அறிக்கையிடுவோம், ஏசப்பா இனிமேல் ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் யூ அப்படின்றத நம்ம அறிக்கையிடுவோம். எவ்வளோதான் நீங்கள் no matter how tired you are in the day, please spend some time with God. Let your soul be connected to the Lord. Let the soul be connected to the Holy Spirit. Okay, no matter how tired you are in that day, no matter how busy you are in that day, because you are protected only under His wing. நம்மளுக்கு சேஃப்டி வேறு எங்கேயுமே இல்லைங்க, தேவன் கிட்ட மட்டும்தான். ஸோ இன்றைக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லேசினஸில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, we're gonna pray, we're gonna be delivered. இனிமேல் இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் நமக்குள்ளே வராது. நம்ம இடமே கொடுக்க போகிறதில்ல. we're all gonna be very active for the Lord. We're all gonna be passionate for the Lord. We're all gonna go extra miles for the Lord. Okay, let us all pray.
Lord Jesus, thank you for this beautiful day, God. Father God, இன்றைக்கு கூட ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை பற்றி பேசினீர், அதற்காக நன்றி. இந்த ஸ்பிரிச்சுவல் லேசினஸ்க்காக நீர் பேசினீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்போ பார்க்குற ஒரு பிள்ளைகளும் உங்கள் பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. வேதத்தை வாசிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல் ஆண்டவரே அப்பா, அதே போல் ஆண்டவரே அந்த ஃபோனே பார்த்து கொண்டு அப்பா படுத்த இடத்துலே படுத்து கொண்டு இருக்க அப்பா, அப்படியே ஆண்டவரே லார்ட் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு மாதிரி அப்பா ஜடம் மாதிரி ஆண்டவரே ராஜா சத்துரு அவங்கள பிடிச்சு வச்சு இந்த கிரியை நீர் இந்த நேரத்தில் அதமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. லார்ட் ஃபாதர், யூ ஆர் a God who's so powerful, you are a God who's so mighty, God Jesus அப்பா. Right now I pray for a deliverance over each and everyone who's watching it, Father Lord. Lord, you have called them for higher purpose, Father God. ஆண்டவரே நீர் அப்பா ஒருத்தங்களையும் ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன், உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே நீர் பிரித்தெடுத்திருக்கிறீங்க ராஜா. கரமந்தரபா ஷிக்கி சிக்கி திரியா கரலபா. Right now I pray for a big deliverance in each and everybody's life, Father God. I pray in your name, Father God, that your child is delivered and will not fall into this trap anymore. Lord, let your name alone be glorified. In Jesus' name I pray, amen. Amen. God bless you. Have a great day. Remember, you are delivered. No more compromising in your relationship with Jesus.